சின்னாச்சி வான்னீங்களே, உங்களை அண்ணன் தம்பி சொந்த பந்த சாதி சனது உங்களே நம்பி இந்த ஊர்ல இருந்தேன்னு இன்னைக்கு எல்லாரும் என்ன கை விட்டுட்டீங்களே. யாரு இருக்கா? என் தாயே ஐயா, நாங்க துப்புல பணியார இந்த ஊர்ல வருஷ கணக்குல இங்க வேலை பாக்குறோங்க ஐயா. எங்க 3 பொன்பளை பிள்ளை வச்சிருக்கோம். அரசாங்கமே வீடு கொடுத்துட்டு அரசாங்கமே இடிக்க வந்து எங்களை நடு ரோட்டுல விட்டுட்டாங்க. நாங்க எங்க போவோம்? எழுக்கிறதுக்கு இடம் வாசிப்பு இல்லைங்கிறாங்க ஐயா. நீங்க தான் உதவி பண்ணணுங்க எங்களுக்கு. நாங்க 60 வருஷமா இங்கதான் தலைமுறையா எங்க மாமனார் காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறோங்க ஐயா. நானும் வந்து 3 பொம்பளை பிள்ளைய பத்துக்கிட்டு இங்கதான் இருக்கிறேங்க ஐயா. இந்த ஊர்லதான் பிறந்துச்சிங்க 3 பொம்பளை பிள்ளைய. ஒரு பொண்ணுக்கு 22 வயசு, 23 வயசு, 24 வயசுல நான் பொண்ணுங்களை வச்சிருக்கேன் ஐயா. எங்களால எங்கேயும் போக முடியாது. இந்த ஊரை விட்டு எங்களுக்கு எந்த பொழப்பும் கிடைக்காதுங்க ஐயா. எங்களை அரசாங்கமே காலி பண்றாங்க. நீங்க தான் ஐயா எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். மோடி வீடு தான் கொடுத்தாங்க ஐயா. எங்களுக்கு மோடி வீடு தான் கொடுத்தாங்க. அவங்க தான் கட்டினாங்க. நாங்க வீடு எரிஞ்சு தெருல நின்று அவங்க தான் எனக்கு வீடு கொடுத்தாங்க. மோடி வீடு தான் கொடுத்தாங்க. கவர்மெண்ட்ல தான் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க ஐயா. எங்களுக்கு வீடு கொடுத்தது அவங்க தான். எங்களுக்கு வீடு கொடுத்தது அவங்க தான். எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு தெருல விட்டுட்டாங்க ஐயா. தெருல விட்டுட்டாங்க சார். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க 3 பொம்பளை பிள்ளைய நடு ரோட்டுல வட்டி விட்டுட்டாங்க எங்களை. நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் பிகாம் படிச்சிருக்கேன் சாமி. தயானந்த காலேஜில் படித்தோம். நாங்கள் 70 வருஷமா இங்கே இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா துப்புரவு பணியார வேலை தான் பார்க்குறாங்க. 2017 எங்களுக்கு வீடு கட்டணும்னு மோடி வீடு கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கல, நாங்கள் கட்டியிருக்க மாட்டோம். நாங்களும் பாதி செலவு போட்டு கட்டியிருக்கோம். நாங்கள் இப்போ எங்களை வடிச்சு வரட்டுறாங்க. வீடு இடிக்கிறதுக்கு வராங்கன்னு அப்போ நாங்கள் எங்கே போகிறது? என் தங்கச்சி 10வது படிக்கிறா. அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அவள் படிப்பாளா? எங்கே போவா சொல்லுங்கள்? இன்னொரு தங்கச்சி நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. எங்கள் படிப்பெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள்? அதிகாரிலாம் வந்து இடிக்க தான் வராங்க. என்ன பேசுறாங்க? எங்களுக்குன்னு யாருமே வந்து நிக்க மாட்டாங்களே சொல்லுங்க. வீடு இடிக்க தான் வராங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.